திருமறையிலே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்களை குறித்து பல்வேறு இடங்களில் இறைவன் சிறப்பிப்பதுண்டு. நல்ல அழகான வார்த்தைகளை கொண்டு மக்களிடத்தில் பேசுங்கள். உங்களுடைய மனைவி மக்களுடைய தொடர்போடு நீங்கள் பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். பிற மக்களோடு நீங்கள் பழகின்ற பொழுது நல்ல நடத்தையுடையவர்களாக இருங்கள் என்று பல்வேறு நல்ல குணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே தெளிவுபடுத்தி காட்டுவான். என்ன குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அதில் இன்னொரு பகுதியாக என்ன குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலேயே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். உங்களிடத்தில் என்ன நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறதோ அதுபோன்று இருக்கக்கூடாத குணம் என்று சிலதை சொல்கிறது. அதில் குறிப்பாக ஒன்று, போராமை என்ற அந்த குணத்தை விட்டு நீங்கள் நீங்கிவிட வேண்டும், தூரமாகிவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டி, ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், இறைவா நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கள், பொருளால் இருக்கட்டும், செல்வங்களால் இருக்கட்டும், மக்கள் செல்வங்களால் இருக்கட்டும், அழகான குணங்களை கொண்டு என்னுடைய செல்வங்கள் இருக்கட்டும், நான் அழகானவனாக இருக்கட்டும், இந்த நியாமத்துக்களை எல்லாம் கண்டு பிறர் போராமைப்படுவார்களே, அந்த போராமைக்காரர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள். அந்த பிரார்த்தனையின் மூலமாக நீங்களும் பொறாமை கொள்ளாதவர்களாக ஆகிக் கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறையில் எடுத்துச் சொல்வான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமை என்ற குணம் இருக்கிறதே, அந்த குணத்தை விட்டும் இறைவா எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த குணம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அதே குர்ஆனிலே அல்லாஹ் இருக்கக்கூடாத குணத்தை சொல்கின்ற பொழுது பொறாமை என்ற அந்த குணத்தை விட்டு நீங்கள் முற்றிலும் நீங்கி விடுங்கள். சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை வலியுறுத்தி குர்ஆனிலே சொல்வதற்கான காரணம் என்ன என்று நாம் சிந்தித்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பொறாமை என்ற அந்த குணம் இருக்கிறதே அது உங்களிடத்தில் இருக்குமானால் யாராவது ஒரு பொருளை பார்த்து, யாருடைய பொருளையோ அழகையோ அல்லது அவருடைய வளர்ச்சிகளையோ பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருந்தால் கடைசியில் முடிவு என்ன ஆகும் என்று சொன்னால், எதை கண்டு நீங்கள் பொறாமைப்பட்டீர்களோ, எந்த ஒன்றை உயர்வை குறித்து நீங்கள் பொறாமைப்பட்டீர்களோ அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் இல்லாத நிலையை ஆக்கிவிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஆழமான கருத்து என்னென்று சொன்னால், பொறாமை என்றால் என்ன? பொறாமை என்றால் என்ன? நாம் இறைவன் எனக்கு அழகை தா, பணத்தை தா, செல்வத்தை தா, மக்கள் செல்வங்களை தா என்று நாம் கேட்கக்கூடாதா? இறைவனிடத்திலே கேட்கலாம் தானே என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமை என்றால் என்ன அதை குறித்து சொல்கின்ற பொழுது, ஒருவரிடத்தில் செல்வம் இருக்கிறது, ஒருவரிடத்திலே மக்கள் செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, இவையெல்லாம் அவனிடத்திலிருந்து நீங்கி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. இறைவா எனக்கு தா என்று கேட்பது ஒரு பக்கம். ஆனால் பாருங்கள், எவ்வளவு பெரிய வளர்ச்சியில் வந்து விட்டான், நம்மோடு சேர்ந்தவன் தான், எவ்வளவு பெரிய உச்சகட்டமான வளர்ச்சியில் இருக்கிறான், ஒரு வீடுவை கெட்டுவதற்கு நமக்கு முடியாமல் இருக்கிறது அவன் கெட்டி விட்டான். இப்படி அவனுடைய வளர்ச்சியில், அவனுடைய அழகில், அவனுடைய அந்தஸ்தை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுவது என்பதுதான் பொறாமை. நீ அப்படி பட வேண்டாம், உங்களுக்கும் அது போன்று கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். அவனுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் பொறாமைப்படாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தேன் இருக்கிறது அல்லவா, தேன், இந்த தேன் உடலிலுடைய எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது, பூரணமான சுகத்தை தருகிறது. சில பொருட்கள் கெட்டு விடாமல் இருப்பதற்கு கூட அந்த தேனை பாதுகாக்கப்படுகிறது. அண்மையிலே படித்த ஒரு செய்தி, 3 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு பெண்மணி, 3ம் அறுவை சிகிச்சைகள் மூலமாக பெற்றெடுக்கப்பட்டது. வயிற்றினுடைய 3 பகுதிகளும் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இனி குழந்தை பெறும் பாக்கியம் அவள் பெற்றால் அவருடைய உயிர் பரிதாபத்திற்குரியதாக ஆகிவிடும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள்.
ஆனால் அந்த பெண்மணி அப்பொழுதும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார், 4வது குழந்தையாக. அந்த குழந்தையும் அறுவை சிகிச்சை மூலமாக தான் பெற்றெடுக்கப்பட்டது. இனி அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் அவருடைய அந்த வயிற்று பகுதியை தைப்பதற்காக, ஸ்டிச்சிங் செய்வதற்காக அவர்கள் தயாரான போது செய்ய முடியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே 3 குழந்தைகள் துண்டாக அறுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தாயினுடைய உடல் ஒட்டவில்லை. இப்பொழுது மருத்துவர்கள் எல்லாம் சிந்தித்தார்கள், ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த பகுதி இருக்கிறது அல்லவா, அது கிழித்திருக்கக்கூடிய அந்த பகுதி நீங்கள் முழுமையாக சுத்தம் செய்யுங்கள். சுத்தம் செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் அதிலே தேனை ஊற்றுங்கள். 6 மாதங்கள் கழித்த போது அந்த சதை ஒட்டி கொண்டது என்று வரலாற்று செய்திகளை படிக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்னது பொய்யாகாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், தேனிலே எல்லா விதமான குணங்களுக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் அதில் மருத்துவம் இருக்கிறது. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சபீர் என்று ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியினுடைய நீர் பட்டுவிட்டால் தேடு கெட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியினுடைய ஒரு துளியினுடைய அந்த செடியினுடைய ஒரு துளி பட்டு விட்டால் தேன் கெட்டுவிடும். அப்ப அந்த சபீர் என்று சொல்லக்கூடிய அந்த செடி எப்படி தேனை கெடுத்து விடுகிறதோ, தேனை இல்லாமல் ஆக்கி விடுகிறதோ, அதே போன்று பொறாமை என்ற குணம் உங்களுக்கு இருக்குமானால் ஈமான் இல்லாமல் ஆகிவிடும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை ஒப்பிடுகிறார்கள் பாருங்கள். தேன் எதானும் கெட முடியாது, கெடுகின்ற அனைத்து பொருளையும் அது பாதுகாக்கும். அப்படிப்பட்ட அந்த தேனையே கெட்டுவிடும் என்றதற்கு ஒரு செடி இருக்கிறது. அது தேனையே கெட்டுவிடும் என்று சொன்னால், அதே போன்று பொறாமை என்ற குணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமானால் ஈமானை அதை அழித்து விடும். எப்படி தேனை அந்த செடி அழித்து விடுகிறதோ அதே போன்று இந்த பொறாமை என்ற குணம் இருந்தால் ஈமான் அழிந்து போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் முஅவ்விதத்தைன் என்று 2 சூறாக்களை இறக்கி வைத்திருக்கிறார். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். 2 சூறாக்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகை முடித்துவிட்டு இதை ஓதுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்கின்ற பொழுது இந்த 2 சூறாக்களையும் ஓதி உங்களுடைய உள்ளங்கையில் ஊதிக்கொண்டு உங்களுடைய மேலிலிருந்து நீங்கள் தடவுங்கள். அன்று இரவு முழுக்க நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். யாருடைய போராமையாவது உங்களுக்கு கிடைத்திருக்குமானால் உங்கள் அழகை பார்த்து, உங்கள் செல்வங்களை பார்த்து, உங்கள் வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய குழந்தை பாக்கியங்களை பார்த்து யாராவது போராமைப்பட்டு இருப்பார்களே, ஆனால் அன்று இரவு நீங்கள் ஓதி அந்த சூறாவின் பரக்கத்தால் அது நீங்கி விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅவ்விதத்தை என்று சொல்லக்கூடிய அந்த 2 சூறாக்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இப்ப நாம ஓதுறோம், மேல தேய்ச்சி கொள்றோம். குழந்தைகளாக இருக்குது, சின்ன குழந்தைகள், அவர்கள் படுக்கிறார்கள் சொன்னால் நம்முடைய உள்ளங்கையில் ஓதி அவர்களுக்கு மேல் அதை தேர்த்து விட வேண்டும் என்றும் பெருமக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அப்ப ஹசத் என்று சொல்லக்கூடிய அந்த போராமை நம்முடைய உள்ளங்களில் அது இருக்கக்கூடாது. குர்ஆன் இதை குறித்து நிறைய செய்திகளை சொல்லி காட்டுகிறது. எப்படி சொல்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு எத்தனையோ செய்திகளை இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள். ஈயாக்குமுல் ஹஸத, நான் உங்களை எச்சரிக்கிறேன், போராமைப்படுவதை விட்டும் நான் எச்சரிக்கிறேன். ஒரு சஹாபி ரொம்ப அழகான தோற்றத்தை உடையவர்கள். அவருடைய முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு பொலிவான அழகு, அவ்வளவு ஒரு அழகான சஹாபி. அவர்கள் ஒரு சமயம் மதீனாவிலே ஒரு கிணற்று அடியிலே நின்று குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரை இறைச்சி அவர்கள் ஊத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கமாக ஒரு சஹாபி செல்கிறார்கள். சென்ற சஹாபி அந்த மனிதனுடைய அந்த குளிக்கக்கூடிய நிலைமை என்று சொன்னால் அவர்கள் மேல் ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலே போடக்கூடிய இந்த ஆடை இல்லாமல் அவர்கள் கிணற்றிலிருந்து குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஒரு சஹாபி அதை தாண்டி செல்கின்ற பொழுது பார்த்து விட்டு, என்ன அழகுடைய சஹாபியாக இருக்கிறார்கள், எவ்வளவு அழகான மேனி, எவ்வளவு அழகானவர்களாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய பார்வை அங்கே செலுத்துகிறார்கள். இந்த செய்தி அவர்கள் வெளிப்படுத்தியே சொன்ன போது அந்த சஹாபி, குளித்துக் கொண்ட சஹாபி அப்படியே கீழே விழுந்து விடுகிறார்கள், மயங்கி விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு கொண்டு வரப்பட்டு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த சஹாபி இந்த நபியினுடைய அழகை பார்த்து போராமைப்பட்டது, அவரை அழைத்து வாருங்கள். அந்த சஹாபி வரவழைக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள், நாயகமே, அவர்களுக்குள்ள அழகை பார்த்து நான் பிரமித்தேன், அவருக்குள்ள அழகை பார்த்து நான் பிரமித்தேன், எனக்கு அல்லாஹ் இப்படி ஒரு அழகு தரவில்லையே என்று நான் போராமைப்பட்டேன், உண்மைதான். அப்படியானால் நீங்கள் குளியுங்கள் என்று சொல்லி யார் அந்த பார்வையை, ஒரு போராமையான அந்த பார்வை யார் செலுத்தினார்களோ அவர்களை குளிக்க செய்து
அவருடைய மேலிருந்து வந்த அந்த தண்ணீரை எடுத்து இந்த சஹாபியினுடைய உடலை ஊற்றுங்கள், அவருடைய மயக்கம் தெரிந்து அவர் எழுப்பி விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அது போன்று செய்யப்பட்டது அந்த சஹாபி எழுந்திருத்தார்கள். அப்ப தவறான ஒரு பார்வை, நமக்கு ஏதாவது உயர்வு வேண்டும், அழகு வேண்டும், பணம் வேண்டும், செல்வம் வேண்டுமா, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அவனுக்கு இருக்கிறதே அவனை அழித்து விட்டு அதை எனக்கு தா என்று கேட்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அருமை தோழர்களே, இப்பொழுது இங்கே ஒரு சுவர்க்கவாசி வருகிறார் என்று சொல்கிறார்கள். சஹாபிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சுவர்க்கவாசி வருகிறார் என்று சொல்கிறார்களே. நாங்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தோம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இரண்டாவது நாள் அதே போன்று மஸ்ஜித் நபவியில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, ஒரு சுவர்க்கவாசி இப்பொழுது வருகிறார் என்று சொன்னார்கள். இரண்டாவது நாளும் நாம் பார்த்தோம். அப்பொழுதும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களே வந்தார்கள். மூன்றாவது நாள் பெருமானார் அறிவிக்கிறார்கள், இப்பொழுது ஒரு சுவர்க்கவாசி வருகிறார் என்று. அப்பொழுதும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களே வந்தார்கள். நாயகமே, 3 நாளும் ஒரே சுவர்க்கவாசி வரைத்தானே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் என்று சஹாபிகளுடைய எண்ணம் இருந்தது. ஆனால் அதில் ஒரு சஹாபி சிந்தித்தார்கள், உலகத்தில் வாழும் காலத்திலேயே யாருடைய வாயால் உண்மை சொல்லப்படுமோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவர்கள் சுவர்க்கவாசி, இன்னும் மரணிக்கவில்லை, ஹுஸ்னுல் காத்திமா சூஉல் காத்திமா, முடிவு என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலும் அறிந்திருந்தார்கள், அவர் சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள். இதில் ஒரு சஹாபி, இவர் சுவர்க்கவாசி என்று சொல்வதற்கு, பெருமானாருடைய வாயால் இந்த பெயர் பெறுவதற்கு என்ன காரணம்? ஒரு சஹாபி அதை ஆய்வு செய்வதற்கு அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய வீட்டுக்கு வந்தார்கள். தோழரே, ஒரு 3 நாட்கள் நான் ஒரு வேலை நிமித்தமாக வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அனுமதி கொடுக்கிறார்கள். 3 நாள் அங்கே தங்கினார்கள். காலையில் எழுந்தவர்கள் தொழுவதை பார்க்கிறார்கள், சாப்பிடுவதை பார்க்கிறார்கள், எல்லாத்துக்கும் பள்ளிக்கு செல்வதை பார்க்கிறார்கள். இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து முடித்து 3வது நாளைக்கு பின்னால் சஅத் இப்னு அபீ வக்காஸிடத்திலே அந்த தோழர் கேட்கிறார்கள், வழமையாக நான் என்ன காரியங்களை செய்வோமோ அல்லது சஹாபிகள் தோழர்கள் என்ன காரியங்களை செய்வார்களோ அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். நான் 3 நாளும் பார்க்கிறேன், இங்கே நான் சாப்பிடுவதற்காக வரவில்லை, நீங்கள் என்ன இபாதத்தும் என்ன வழிமுறையும் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வந்தேன். நீங்கள் 3 நாட்களுமே ஒரே இபாதத் எல்லோரும் செய்வதை போல் தான் செய்கிறீர்கள், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் அப்படி இருக்க உங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள், என்ன காரணம்? இப்பொழுதுதான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் சொன்னார்கள், எல்லா சஹாபிகளை போலதான் நான் தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், ஒன்றும் கூடுதலாக நான் செய்து விடவில்லை. ஆனால் ஒன்று, எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், நான் யாருடைய வளர்ச்சியை பார்த்தோ அல்லது பிற மனிதரை பார்த்தோ பிறருடைய அந்தஸ்தை பார்த்தோ எந்த ஒரு காலத்திலும் நான் பொறாமைப்பட்டதில்லை. நான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இபாதத்தையும் செய்கிறேன். படுக்கைக்கு சென்று விட்டால் அன்று இரவு நான் சிந்திப்பேன், இறைவா, யாருடைய கெட்ட பார்வைகளை விட்டு என்னை தூரமாக்கிவிடு, யாரையும் நான் பொறாமைப்பட்டு பார்ப்பதை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு என்று நான் பிரார்த்திப்பேன். அந்த ஒன்றுதான் நான் செய்த அமல் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவுபடுத்தினார்கள். எனவேதான் அவர் சுவர்க்கவாசி என்று குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் வரலாறிலே பார்க்கிறோம். அப்படியானால் பொறாமை என்று சொல்லக்கூடிய அந்த குணம் நம்மிலிருந்து நீங்க வேண்டும். நம்ம பொறாமைப்படுறதுன்னு சொன்னால், உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள், எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள், அவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படவில்லை. பொறாமைப்படுவதெல்லாம் பக்கத்து வீட்டினுடைய ஆட்களை பார்த்து, அண்டையினுடைய ஆட்களை பார்த்து, நம்முடைய சொந்த பந்தங்களை பார்த்து, நம்முடைய குடும்பங்களை பார்த்து, நம்முடைய வளர்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடியவர்களை பார்த்து, நாம் இருவரும் ஒன்றாக தான் வந்தோம், அவருடைய வளர்ச்சியை பார், எப்படி ஆளாகிவிட்டார், எப்படி செய்து விட்டார். இது போன்ற பொறாமையான குணங்களை விட்டு நீங்கள் தூரமாகி விடுங்கள். வானலோகத்திலே முதலாக நடந்த பாவமும் இந்த பொறாமையை கொண்டுதான். உலகத்திலே இந்த மண்ணிலே முதலாக நடந்த பாவமும் இந்த பொறாமையை கொண்டுதான். வானலோகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு சுஜூது செய்வதற்காக இப்லீஸை சொன்னபோது, மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய ஞானம் படித்தவர், அப்படிப்பட்ட அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தான், அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யாததற்கு ஒரே காரணம்,
அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான். அந்த ஆதமினுடைய அந்த ஒன்றை, அந்த மனிதரை நபியாக ஆக்கிய ஒரு காரணத்தினால். எத்தனையோ இல்மு நான் படித்து வைத்திருக்கிறேன், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை, அவ்வளவு வளர்ச்சியை நான் பெற்று வைத்திருக்கிறேன். என்னை நபியாக ஆக்கவில்லை, ஒரு சாதாரண அல்லாஹ்வின் ஹலீஃபாவாக மனிதனாக படைத்த ஒருவரை எப்படி நீ நபியாக ஆக்க முடியும்? அந்த ஒரு போராமை தான் அவனை அல்லாஹ் சொன்னான், லானத்துல்லா, அல்லாஹ்வே சபித்தான், இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சபிக்கும்படி செய்தான். அதனுடைய காரணம் என்ன? அந்த வளர்ச்சியில் அவன் போராமை கண்டான். அதுபோல மண்ணில் நடந்த முதல் பாவம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே இரண்டு குழந்தைகளாக பிறக்கும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரசவத்தில் 2 குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். ஒன்று ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை, அப்படித்தான் பெற்றெடுப்பார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பிரசவம் எடுத்து குழந்தை வெளியாகின்ற பொழுது 2 குழந்தை வரும். படைப்பினுடைய துவக்கம் ஒன்று ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை. அல்லாஹ் அதை எப்படி நியமித்திருந்தான்? அந்த காலத்தில் ஒரு சகோதரர் ஒரு சகோதரி இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய கருவில் உண்டாகி 2 குழந்தைகள் வெளியில் வருகிறது. ஒன்று ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையை அந்த சகோதரர் முடித்துக் கொள்வார். அப்படித்தான் அல்லாஹ் அனுமதித்திருந்தான். மற்ற மக்கள் இல்லை, முதல் பிறப்பது தானே, அதனுடைய துவக்கம் அதுதானே. ஒரு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். அந்த 2 குழந்தைகளும் ஒன்று ஆணாக இருக்கும், ஒன்று பெண்ணாக இருக்கும். சகோதரியை திருமணம் செய்து கொள்வார்கள். இப்படி காலம் செல்லும். இதில் காபில் என்ற ஒரு சகோதரர், காபில் என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார், இன்னொன்று ஹாபில். இந்த காபிலோடு சேர்ந்து பிறந்த ஒரு சகோதரி. ஆனால் அந்த சகோதரியை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று காபில் சொன்னார். ஹாபில் கூட பிறந்த பெண் அந்த சகோதரி, அவளை திருமணம் செய்வதாக சொன்னார். இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது காபிலுக்கும் ஹாபிலுக்கும் பிரச்சனை, சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்த போது அந்த காபில் இந்த போராமையின் காரணத்தினால் நான் முடிக்க மாட்டேன், திருமணம் செய்ய மாட்டேன், ஹாபிலுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை அழகாக இருக்கிறது, அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்வேன், அந்த பெண்ணை நான் திருமணம் செய்வதற்கு நீ விட வேண்டும் என்று கேட்டு பிரச்சனை வந்ததில் இந்த காபில் என்பவர் ஹாபிலை கொலை செய்து விட்டார். அப்ப முதல் பாவம் நிகழ்ந்ததும் போராமையின் காரணத்தினால் தான். இதில் ஒரு செய்தி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு பிரசவத்திலும் 2 குழந்தைகள். ஆனால் ஒரே ஒரு விடுத்த மட்டும் ஒரே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள், அதில் பெண் குழந்தை பெற்றெடுக்கவில்லை. இதை குறித்து நம்முடைய பெருமக்கள் சொல்வார்கள். அந்த குழந்தை யார் என்று சொன்னால் சீத் அலைஹிஸ்ஸலாம். சீத் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி ஒரு நபியாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அப்ப அந்த ஒரு கருவில் பெண் குழந்தை இல்லாமல் சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் பெற்றெடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மற்ற குழந்தைகள் எல்லாம் நபியாக்கப்படவில்லை. இந்த சீத் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் நபியாக்க வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இருந்த அந்த நூரே முஹம்மதியாவை கொண்டு வந்த போது, அந்த நூரே முஹம்மதியாவை தாங்கி இருக்கக்கூடிய சீத் அலைஹிஸ்ஸலாமோடு வேறு யாரும் பிறந்து விடக்கூடாது. அந்த நூரே முஹம்மதியாவோடு வேறு யாரையும் சேர்த்து, அந்த விந்திலிருந்து உருவாகும் 2 கருவுகள், அது நூரே முஹம்மதியா என்ற அந்த கருவை சுமந்து வரக்கூடிய சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமே பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினார். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கருவிலே 2 குழந்தைகளை தொடர்ந்து பெற்று வந்தவர்கள். நூரே முஹம்மதியா வெளிப்பட்ட போது ஒரே ஒரு நபியாக அல்லாஹ் சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கருவிலே தந்தான் என்று வரலாற்று செய்திகள் நமக்கு படிப்பினை தருகிறது. அப்போ வானத்தில் நடந்த ஒரு பாவமும் போராமையை கொண்டுதான், இந்த பூமியில் நடந்த ஒரு பாவமும் போராமையை கொண்டுதான் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த போராமை எப்படி மாறுகிறது? அளவுக்கு அதிகமான ஆசைகள், அளவுக்கு அதிகமான ஆசைகள். பிறருடைய வளர்ச்சியில் நமக்கு ஒரு போராமை, பிறருடைய வளர்ச்சியில் நமக்கு போராமை. நாம் உண்மையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போதனை இன்னும் ஒரு சற்று அழுத்தமாக சொல்லுவோமே, ஆனால் பெண்களிடத்தில் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பெண்களிடத்தில் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவர்கள் இதை சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்று, மிக 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 கொடிய பாவம் இதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே விரோதிகளை விட்டு கூட பாதுகாப்பு தேட சொல்லவில்லை. விரோதிகளை விட்டு கூட உங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று குர்ஆனிலே சொல்லவில்லை. ஆனால் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், போராமை படக்கூடிய அந்த போராமைக்காரருடைய அந்த பார்வை விட்டு விரைவாய் என்னை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப பிரார்த்தனை செய்வது விரோதிகளை விட்டு கேட்கவில்லை, விரோதிகளை விட்டு பாதுகாப்பு கேட்கவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் என்று தெளிவுபடுத்தி காட்டுகிறார். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்வார்கள், நீங்கள் பொறாமை என்ற இந்த குணத்தை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். இது ஈமானை சற்றும் இல்லாமல் அழித்து விடுகிறது. நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு வரலாறை சொல்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்தார். சூரத்து யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் நபியினுடைய மகனார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் நபிக்கு 2 மனைவிகள் இருந்தது. ஒரு மனைவியின் மூலமாக 10 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். 2வது மனைவியின் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இன்னொன்று அவருடைய சகோதரர் புன்யாமீன் என்று ஒரு சகோதரர் பிறந்தார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமோடு 2 சகோதரர்கள் பிறந்தார்கள். முதல் தாரத்திற்கு பிறந்த 10 குழந்தைகள் இருக்கிறது. முதல் தாரத்திற்கு பிறந்த 10 குழந்தைகள் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி என்ற காரணத்தினால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பாசத்தை கொஞ்சம் கூடுதலாக வெளிக்காட்டுகிறார்கள். யாரின் மீது? ஒரு நபியின் மீது. தன்னுடைய குழந்தை ஒரு நபி. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சற்று பாசத்தை கூடுதலாக காட்டுகிறார்கள். இங்கே பெருமக்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள், உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறதே, குழந்தைகளில் வித்தியாசம் காட்டி விடாதீர்கள். உங்களுடைய குழந்தைகளில் பாரபட்சம் காட்டி விடாதீர்கள். உங்களுடைய குழந்தைகளை ஒரே தரத்தில் வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை, முதல்ல ஆண் குழந்தை ஓடி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலேயே சஹாபிகள் எல்லோரும் குடுமி இருக்கிறார்கள். ஓடி வந்த அந்த குழந்தை தன் பெற்றோரை தேடுகிறது, தன்னுடைய தந்தையை தேடுகிறது. தந்தை இருப்பதை பார்த்து ஓடோடி சென்று மடியில் அமர்ந்து விட்டது. அந்த ஆண் குழந்தையை தூக்கி தன் மடியில் வைத்து அந்த தந்தை முத்தமிடுகிறார், கொஞ்சுகிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு பெண் குழந்தை ஓடி வருகிறது. அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை தேடுகிறது. ஆண் குழந்தை வந்து எந்த தந்தையை தேடிச்சோ அதே குழந்தை தான் வருகிறது, அந்த பெற்றோருடைய குழந்தை தான். அது வந்தபோது இந்த சஹாபி அந்த பெண் குழந்தையை அழைத்து கொண்டு மடியிலும் வைக்கல, முத்தமும் கொடுக்கல, கீழே உட்கார வச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் சிவந்து விட்டது. என்ன தோழரே, என்ன செய்தீர்கள்? 2ம் உங்களுடைய குழந்தைகள் தானே, 2ம் நீங்கள் பெற்றெடுத்தது தானே, இதில் என்ன வித்தியாசம் காட்டுகிறீர்கள்? குழந்தையை முதல் ஆண் குழந்தை வந்தபோது முத்தமிட்டீர்கள், மடியில் வைத்தீர்கள். பெண் குழந்தை வந்தபோது ஒரு தூரமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்களே. பிள்ளைகளில் வித்தியாசம் காட்டாதீர்கள். 2ஐயும் நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள். பிள்ளைகளின் மீது நீங்கள் அன்பு காட்டும் காலமெல்லாம் சுவர்க்கம் உங்களுக்கு வாஜிபாக்கப்படுகிறது. ஹுப்புல் அவுலாதி சித்ரும் மினன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுப்புல் அவுலாதி சித்ரும் மினன்னார். நீங்கள் குழந்தைகளின் மீது அன்பு காட்டினால் உங்களை நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கும் திரையாக அந்த குழந்தை மாறிவிடுகிறது. சித்ரும் மினன்னார், நீங்கள் நரகத்துக்கு போக விடாமல் தடுக்கும் குழந்தைகளாக மாறிவிடுகிறது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சற்று பாசத்தை கூடுதலாக வைத்தார்கள். குர்ஆனிலே அந்த வரலாறை எல்லாம் நீண்ட நெடிய செய்தியாக சொல்லுவான். கடைசியில் போராமைப்பட்ட அந்த 10 சகோதரர்கள், எப்போ பார்த்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலேயே நம்ம பாசமா இருக்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நம்ம விடக்கூடாது என்று சொல்லி அந்த குழந்தையை அழைத்து சென்று ஒரு கொலை செய்வதற்கு தயாரானார்கள். போராமை என்பது எப்படி ஆக்கிவிடும்? மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கண்டு, அவனுடைய அழகை கண்டு அவன் ஆசைப்பட்டு அந்த போராமையில் வீழ்ந்து விடுகின்ற பொழுது அந்த மனிதனை அழித்து விடுவதற்கு கூட, கொலை செய்வதற்கு கூட அந்த போராமை காரணமாக ஆக்கி விடுகிறது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யாக்கூப் நபிட்ட சொல்றாங்க, அந்த குழந்தையை நாங்கள் ஆடு மேய்ப்பதற்காக செல்கிறோம், அவரையும் அழைத்து செல்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டாம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள். ஆனால் அப்பொழுதே அழைத்து சென்றார்கள். அந்த இடத்தில் கூட ஒரு செய்தியை நம்முடைய சூஃபியாக்கள் சொல்வது உண்டு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்த போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஓனாய் கடித்து விடுமோ, என் மகனை ஓனாய் கடித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் குறிப்பிடுகிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வினுடைய துணை கொண்டு நீ போய் வா, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் நீ இருப்பாய் என்ற ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லி இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி கிடைத்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், என் பிள்ளையை இப்ப நம்ம வெளியில அனுப்புறோம், தவக்கல் தொழல்லாஹ் சொல்லிட்டு போவோம்னு சொல்றோம். என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். தவக்கல் தொழல்லாஹ், நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் குழந்தைகளை ஸ்கூலுக்கு போன அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், வெளியில் செல்லுகின்ற போது தவக்கல் தொழல்லாஹ் சொல்லு என்று சொல்ல வேண்டும். ஃபி அமானில்லாஹ் ஃபி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதுகாப்பில், ரசூலின் பாதுகாப்பில் நீ சென்று வா என்று நாம் சொல்லிக் கொடுக்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும்.
பிள்ளைகள் வெளியில போதா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போ, உள்ள வருகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு வா. ஹதீஸ் ஷரீஃபிலே குறிப்பிடுவார்கள், பூட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டுக்குள்ளால் நீங்கள் நுழைந்தாலும் கூட சலாம் சொல்லி நுழையுங்கள். எத்தனையோ மலக்குமார்கள் உள்ளே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கற்றுத்தந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஓநாய் கடித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதற்கு பதிலாக தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான், நீ போய் வா என்று சொல்லியிருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைத்திருப்பார்கள். என்ன நடந்தது? கொண்டுட்டு போனாங்க, ஒரு பாலங்குழியில ஒரு கிணறுல தள்ளினார்கள், அவர்களை கீழே இறக்கி விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்து அதை ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய இரத்தங்களில் அந்த சட்டையை தேய்க்க செய்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். உங்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஓநாய் கடித்து விட்டது என்று காட்டினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய விடவில்லை. எந்த ஓநாய் கடித்தது அதை கூட்டிட்டு வாங்கினாங்க. இவங்க எல்லாம் போய் தட்டழிஞ்சாங்க. ஏதாவது பெரிய செய்தி, அது ஒரு நாள் பேச வேண்டிய செய்தி, மிகப்பெரிய சரித்திரம் அது. அப்போ ஒரு ஓநாயை கூட்டி வரப்பட்டது. அந்த ஓநாய் இடத்திலே இதுதான் கடித்தது என்று சொன்னபோது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேசினார். நபிமார்களோடு எல்லோரும் பேசும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் பொய் சொல்கிறார்கள். நான் போய் கொண்டிருந்த என்னுடைய குட்டிக்கு பால் கொடுப்பதற்காக என்னை அழைத்து வந்து விட்டார்கள், நான் எல்லாம் கடிக்கவில்லை என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அது வாய் திறந்து பேசி. இப்ப குற்றம் செய்யப்பட்டவர்கள் யார் என்று தெரிந்தது. இதில் என்ன காரணம்? குர்ஆன் சொல்லும் காரணம் என்ன? குர்ஆன் சொல்லும் காரணம் என்ன? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை அவர்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பை பிற குழந்தைகள் எல்லாம் போராமை கண்ணோடு பார்த்தது. அந்த போராமையின் விளைவு அவர்களை கொலை செய்வதற்கு கூட ஆக்கிவிட்டது. சரி, இப்படி ஒரு விஷயத்தில் நாம போராமப்பட்டுட்டோம்னு வைங்களேன். என்னோட வந்தா எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு வீடை கட்டிட்டான், எவ்வளவு வளர்ச்சி கொண்டு வந்துட்டான், எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய இதுகள் இருக்கிறது, இப்படி எல்லாம் போராமைப்படுகிறீர்களே, இதன் முடிவு என்ன? அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த செய்தியை குறித்தே சொல்கிறார். என்ன நடந்தது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு கூட்டம் வந்தது, எடுத்து சென்றது, மிஸ்ர் நாட்டுக்கு அழைத்து சென்றது. மிஸ்ர் நாட்டு அரசவைக்கு போனார்கள், அந்த மன்னரை சந்தித்தார்கள். பிறகு இவர்களுக்கு ஒரு மந்திரி பதவி கிடைத்தது. இவங்க 10 பேரும் உணவை வாங்குவதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வராங்க. ஒரு நாட்டிலிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் எல்லாம் வரார்கள். வந்து உணவை வாங்க வருகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கண்டு கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இவர்கள் போராமை குணத்தோடு அவர்களை வீழ்த்த பார்த்தார்களே, அதன் விளைவு என்ன ஆனது தெரியுமா? அல்லாஹ் திருமறையிலேயே சொல்லுவான், வஹர்ரூனஹு சுஜ்ஜதா, அவ்வளவு பேரும் சஜதா செய்தார்கள். வந்த 10 பேரும் என்ன செய்தார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் எப்படி மாற்றி விடுகிறான்? நீங்கள் யாரின் மீது போராமை கொள்கிறீர்களோ, நீங்கள் யாரின் மீது போராமை கொள்கிறீர்களோ, அந்த போராமை கொண்ட மனிதர் இருக்கிறாரே, அந்த மனிதருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கிறான்? யாரை பார்த்து, யாருடைய வளர்ச்சியை பார்த்து, யாருடைய அழகை பார்த்து நீங்கள் போராமைப்பட்டீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். உங்களுடைய அந்தஸ்திலிருந்து நீங்கள் குறைந்து கொண்டே இருப்பீர்கள். மீண்டும் உங்களுடைய நிலை சரியில்லாமல் அவரிடத்திலேயே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். நீங்கள் போராமை பார்வை செலுத்தியதால் அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் மனிதன் மனிதனுக்கு சுஜூது செய்தான் என்று சொன்ன ஒரே இடம் இந்த இடம் தான். அதற்கு பின்னால் அந்த சட்டம் இல்லாமல் ஆனது. மனிதன் மனிதனுக்கு சுஜூது செய்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே குறிப்பிடக்கூடிய ஒரு இடம். எப்படி இவர்கள் போராமைப்பட்டு யூசுப் நபியை கொலை செய்வதற்கு முற்பட்டார்களோ அந்த கொடுமை, அந்த கஷ்டத்திற்கு அவர்கள் ஆளாகி பிறகு எங்கே வந்தார்கள்? அல்லாஹ் அந்த யூசுவின் பக்கமே மீட்டு கொண்டு வந்தான். அப்போ நீங்க யாரை விஷயத்தில் போராமைப்பட்டீர்களோ அவர்களிடத்திலேயே நீங்கள் போய் நிற்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறார். இவ போன அந்த 10 சகோதரர்களும் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்றான். சொல்லிட்டு நீங்க போராமப்பட்டா என்ன நடக்கும் அதையும் அல்லாஹ் சொல்றான். இந்த 10 சகோதரர்கள் போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, மந்திரி அவர்களே, நாங்கள் ஒரு நபியினுடைய பிள்ளைகள், கடுமையான வறுமையில் இருக்கிறோம், ரொம்ப கேவலமான சூழ்நிலையில் இருக்கிறோம், ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், சாப்பிடுவதற்கு முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே எங்களுக்கு ஏதாவது தாருங்கள். ஒருபடி கூடவே சொன்னாங்கன்னா நாங்கள் சதக்கா பெறுவதற்கு கூட தகுதியாக இருக்கிறோம், ஏதாவது சதக்கா இருந்தா தாருங்கள். அப்ப பெருமக்கள் சொல்றார்கள், யாரின் மீது நீங்கள் போராமை கொண்டீர்களோ, அவனுடைய வளர்ச்சி இல்ல, அழகில், அந்தஸ்தில் எதை கண்டு நீங்கள் போராமைப்பட்டீர்களோ உங்கள் சூழ்நிலை எல்லாம் எப்படி ஆக்குகிறான்? வறுமையை ஏற்படுத்தி விடுகிறான்.
இழிவை ஏற்படுத்தி விடுகிறான், கேவலத்தை ஏற்படுத்தி விடுகிறான். நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த போராமையின் காரணத்தினால் இவ்வளவு இழிவுகளை எல்லாம் சந்தித்து பிறகு அவனிடத்திலேயே போய் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்போ யாருடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் போராமைப்பட்டு விடாதீர்கள். யாருடைய வளர்ச்சியில், அவருடைய அந்தஸ்தில், அவருடைய அழகில், அவருடைய பணத்தில் எதை கண்டும் நீங்கள் போராமைப்பட்டு விடாதீர்கள். நாம் பார்க்கிறோம், நம்மிடத்திலேயே அல்லாஹ்வின் ரசூல் ஒன்றை சொல்கிறார்கள், இந்த குணம் நீங்கவே நீங்காது, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் நீங்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், போராமை குணம் இல்லாதவர்களாக யார் இருப்பார்கள்? சுவர்க்கத்தில் உள்ளால் இருக்கிறார்கள், அவர்கள் மட்டுமே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், சுவர்க்கத்திற்கு உள்ளால் போகின்ற பொழுது அவர்களுக்கு போராமை என்ற அந்த குணம் எல்லாம் வெளியில எடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அப்ப நமக்கு ஒட்டி கொண்டிருக்கும் நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய பேச்சால், நம்முடைய நடத்தையால் அது வெளிப்பட்டு விடக்கூடாது. அந்த குணம் நம்மோட ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. நிறைய விஷயங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா, நம்ம அறியாமலும் அது வருகிறது. ஒரு உயர்வு, ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து, ஒரு அதிகாரம் எல்லாம் வந்து விட்டால் எப்படி ஒரு தவறான வழியில போயிருப்பானோ, இவ்வளவு பெரிய வளர்ச்சியில வந்துட்டானே, ஏதாவது தவறான வழியை செய்ய போய் தான் இப்படி வளர்ச்சி அவன் கொண்டு வந்திருக்கிறான். அப்படி எல்லாம் நமக்கு ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. அல்லாஹ் அந்த எண்ணத்தை விட்டு நமக்கு பாதுகாப்பு. அப்ப அந்த எண்ணம் நாம் நினைக்கும் அந்த நேரம் எல்லாம் நமக்கு ஈமான் பறி போய் விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். இந்த குணம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான், அம் லஹும் நஸீபும் மினல் முல்க், இந்த பொறுப்பெல்லாம் உங்க கையிலேயா இருக்கிறது? அவனுக்கு அது கொடுத்திருக்கான், இவனுக்கு இது கொடுத்திருக்கிறான், இவனுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து வந்திருக்கிறது என்றெல்லாம் நினைக்கிறீர்களே, பொறுப்பு உங்கள் கையிலா இருக்கிறது? மாலிக்குல் முல்க், நான் தான் ரப்பு, என் கையில் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் அந்த தொடர்ச்சியிலே சொல்லுவான், நீங்கள் நினைத்தாலும் கூட ஒருவருக்கு எந்த உதவியும் உங்களால் செய்ய முடியாது. நக்கீரா என்று சொன்னால், இந்த பேரித்த பழம் இருக்கு பாருங்க, அதனுடைய மேல் தோல் ஒன்று இருக்கும், அதுக்கு மேல ஒரு தோல் உறிஞ்சி வரும், அந்த தோல். அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க, நக்கீரா என்று அந்த தோலுக்குத்தான் சொல்வார்கள். நக்கீரா, அந்த பேரித்த பழத்தின் மேலிலே உறிந்து வருமே அந்த தோலின் அளவுக்கு கூட உங்களால் கொடுக்க முடியாது யாருக்கும். பங்கு வைத்து கொடுப்பது நான், என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்வார்கள், உங்களிடத்துல ஒரு செல்வம் இருக்குதுங்க, ஒரு பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், மக்கள் செல்வங்களா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துவார்கள், இந்த அதிகாரமும் இந்த செல்வமும் இந்த பணமும் அழகும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து நம்மளை நீக்கி விடுவான். அப்ப தரக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? ரப்பின் கையில் இருக்கிறது. பங்கு வைத்து கொடுத்தவன் அவன், யார் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொடுத்திருக்கிறான். அந்த பொறுப்பை உணர்ந்தவர்கள் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களிடத்திலிருந்து பிடித்து இழுத்து விடுகிறான். நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் நிரந்தரமான பணக்காரர்கள் என்று யாரும் இருக்கிறார்களா? இல்லை. நாம் உம்ராக்கு போகின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறோம். ஒரு இடத்திலே நாம் சொல்லுகிறோம், உம்ராவுக்கு செல்கிறோம், துவா செய்யுங்கள், எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு அது மனதை உறுத்தி கொண்டிருக்கும். ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய கொடிகட்டி ஆண்டு பல தலைமுறைகளுக்கு செல்வங்களை கொண்டு வாழ்ந்தவர்கள், உம்ராவுக்கு போகிறோம் துவா செய்யுங்கள் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வேளையும் நாங்கள் உணவு தட்டாமல் சாப்பிடுவதற்கு துவா செய்யுங்கள். கொடிகட்டி வாழ்ந்தவர்கள், மிகப்பெரிய விளைச்சலுக்கு சொந்தக்காரர்கள், பல தொழிலாளர்களும் பல தேவையுடையவர்களும் அவருடைய வாயிலில் நின்று தேவைகளை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட குடும்பம். உலகத்தில் யாரும் நிரந்தர பணக்காரர்கள் அல்ல. காரூனுடைய வாழ்க்கை அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், செல்வ செழிப்போடு தன்னுடைய காரூனுடைய அந்த அவருடைய பணங்கள், அவருடைய செல்வங்கள் பல 70,000 ஒட்டகங்கள் இழுத்துச் செல்கிறது. மக்கள் எல்லாம் பார்த்து நிற்கிறார்கள், காரூன் இவ்வளவு பெரிய பணக்காரரா, இவ்வளவு பெரிய செல்வங்களா, இத்தனை கசானாக்களை, இத்தனை ஒட்டகங்களும் இத்தனை குதிரைகளும் ஓட்டிச் செல்கிறது என்று வியந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அதெல்லாம் பார்க்காதீங்க, பார்வைக்கு நிறைய தெரிகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குடித்து விடுவேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவன் செய்த ஒரு தவறான காரியங்களால் இன்றும் அவன் பூமிக்குள்ளால் போய்கொண்டே இருக்கிறான், அதன் அடியை கூட அவன் சந்திக்கவில்லை. அவன் மட்டுமல்ல, அவனுக்கு இருந்த பொருட்கள் எல்லாம் அதோடு சாத்தப்பட்டது. பூமியில் இன்னும் அவன் சென்று கொண்டிருக்கிறான், பூமியினுடைய இறுதி பகுதி அவன் அடையவில்லை. அல்லாஹ் திருமறையிலே
பொறாமை என்பது பிறருடைய செல்வத்தை பார்த்து, பிறருடைய பணத்தை பார்த்து, பிறருடைய அந்தஸ்தை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். அந்த அந்தஸ்தும் அந்த பணமும் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செய்ய வேண்டும். நிரந்தர பணக்காரர்கள் யாரும் இல்லை. இன்று ஏழையாக இருந்தவர்கள் நாளை பணக்காரர்கள், நேற்று பணக்காரராக இருந்தவர்கள் இன்று தேவையுடைய அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் அவர்களுடைய நிலைமை எல்லாம் மாற்றி விடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் நம்மளை வாழ வைப்பானாக. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொன்றை கேட்பான். அம் யஹ்சுதூன் அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி. அல்லாஹ் கொடுத்தால் அதில் நீங்கள் என்ன பொறாமைப்படுகிறீர்கள்? அம் யஹ்சுதூன் அன்னாஸ, நீங்கள் ஏன் பொறாமைப்படுகிறீர்கள்? அவனுடைய வளர்ச்சியில், அவனுடைய அந்தஸ்தில் நான் கொடுத்தது. காரணம் அவனுடைய நல்ல குணங்களை கொண்டு, நல்ல நடத்தைகளை கொண்டு. அந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் பொறாமைப்படுகிறீர்கள்? உங்களுக்கு எது வேணுமோ நீங்க என்னிடத்திலே கையேந்து. அம் யஹ்சுதூன் அன்னாஸ, ஏன் பொறாமைப்படுகிறீர்கள்? நான் அல்லவா என்னுடைய ஃபضலை, என்னுடைய நியமத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறையிலேயே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அப்ப நாம் என்ன பார்க்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை என்ற அந்த குணத்தை விட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக தூரமான இடத்திற்கு சென்று விட வேண்டும். வரலாற்றிலே ஒரு செய்தி, அபூ ஜஹில் பத்ர் களத்திலே கொலை செய்யப்பட்டு அந்த உயிர் போகும் நிலையில் இருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே அஹ்னஸ் என்ற ஒரு தோழர், அவருடைய உற்ற தோழர், அவரும் ஷஹீதாகி அவரும் எதிரிகளிலிருந்து வந்திருக்கிறார், வெட்டுப்பட்டு கிடக்கிறார். இந்த அஹ்னஸ் என்று சொல்லக்கூடியவருக்கு பக்கத்தில் அபூ ஜஹில் இருக்கிறார். அஹ்னஸ் கேட்டார் அபூ ஜஹில் இடத்திலே, வரும்போதெல்லாம் காபத்துல்லால கையேந்தி அப்படி ஒரு துவா செஞ்சுட்டு வந்தோம். லாத்து உஸாவிடம், நம்முடைய சிலைகளிடம் எல்லாம் அப்படி கையேந்தி கேட்டோம். காபத்துல்லால தான் அந்த சிலைகள் இருந்தது. இந்த போருக்கு போறோம், எங்களுக்கு வெற்றியை தரணும், அப்படி ஒரு துவாவை கேட்டு வந்தோமே, இப்போ எல்லாம் பொடுபொடுன்னு சாய்ந்து கொண்டிருக்கிறோமே, என்ன நிலைமை என்று கேட்கிறார். யார்? அஹ்னஸ் என்ற தோழர். அபூ ஜஹில் சொன்னாராம், அதெல்லாம் தெரிந்ததுதான், அதெல்லாம் தெரிந்ததுதான். நம்ம என்ன துவா கேட்டாலும் வெற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான், அது எனக்கு தெரியும். சொன்ன பதில் யார்? அபூ ஜஹில். தன்னுடைய இறுதி கட்ட வார்த்தை வாக்கு மூலமாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் சொன்ன வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. அதில் சொன்னான், இன்னஹு லசாதிகுன், அவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையானவர், எனக்கு தெரியும் அவர் உண்மையானவர். அதோட அவன் நிப்பாட்டில, வல்லாஹி மா கதப முஹம்மதுன், உண்மையிலே அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒரு தடவை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லவில்லை, அப்படி உண்மையானவர். இங்க உயிர் போற நேரத்தில் அபூ ஜஹில் சொன்ன வாக்கு மூலம். அப்ப ஈமான் கொள்வதற்கு எது தடுத்தது? மக்களிடத்தில் பெரிய அந்தஸ்தில் உயர்ந்தவன் நான். மக்காவிலே எல்லோரும் அபூ ஜஹில் என்று என்னை பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் என்ன வளர்ச்சி? நவுது பில்லாஹ், ஒரு யதீம் தானே அவர். அப்படிப்பட்டவருக்கு என்ன நபியுடைய பட்டம் கொடுப்பது என்று பொறாமைப்பட்டான். அதனுடைய முடிவு இழிவில் வந்து சேர்ந்தான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பற்றி இருந்தால் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த எத்தனையோ சஹாபிகளின் பட்டியலில் அவன் வந்திருப்பான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்ட பொறாமையின் காரணத்தினால் மிகப்பெரிய விளைவை சந்தித்தான் அபூ ஜஹில். ஃபிரௌன், உத்பா, சைபா, எல்லா வரலாறுகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். பொறாமை என்ற குணம் இருக்குமானால் அதன் முடிவு, அதன் அழிவு சூல் ஹாத்திமா என்ற கேடுகட்ட முடிவு தான் நமக்கு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். நம்ம ஒரு காலத்துல இவங்க எல்லாம் சாதாரணமானவர்கள், ஒரு மட்டமானவர்கள் என்று நினைத்திருப்போம். அவர்களெல்லாம் இன்று உயர்ந்து நிற்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் கூட சில சமயத்தில் அவர்களிடத்திலே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். காரணம் என்ன? இவனுடைய நல்ல குணங்கள் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு செயல்பாடிலும் இவன் பொறாமை கொண்ட காரணத்தினால் அந்த ஒன்றை சந்தித்தான் என்பதை பெருமக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். இதுல முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற பொழுது ஒமின் ஷர்ரின் நஃபாதாத்தி ஃபில் உக்கத், நஃபாதாத்தி ஃபில் உக்கத், இந்த இடத்துல சூனியம்ங்கிற ஒரு வார்த்தை, இன்னொன்று கெட்ட பார்வை. நஃபாதாத்தி ஃபில் உக்கத், இந்த முடிச்சுகளில் ஊதிக் கொள்கிறார்களே அந்த பெண்களையும் அல்லாஹ் சாடித்து சொல்கிறான். அந்த காலத்தில் அது இருந்தது.
ஒரு மனிதனுடைய முடியை அல்லது பல்லை நகத்தை இந்த துண்டுகளை எடுத்துக்கொண்டு அதிலே அவருடைய எதையாவது அவருடைய அந்த வணக்க வழிபாடுகளில் உள்ள தெய்வங்களை கொண்டு எதையாவது செய்து அதன் மூலமாக இடர்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்களே, அந்த முடித்துகளில் ஊதி கொண்டிருந்த அந்த பெண்களை விட்டும் இறைவனை எங்களுக்கு பாதுகாப்பை தா. இந்த இடத்துல பெருமக்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கெட்ட பார்வை இவ்வளவு பெரிய வளர்ச்சியா, அதுக்குள்ள இவ்வளவு பெருசா வந்துட்டானா, இப்படி ஒரு கெட்ட பார்வை இருக்கிறதே இறைவா, அந்த பார்வை விட்டும் என்னை பாதுகாக்கிறீர்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம், வாழ்க்கையினுடைய அந்திம பகுதி, அவங்கள சஹாபிகள் அழைத்தார்கள். ஒரு 7 குவளைகளில் தண்ணீர் வையுங்கள், நான் குளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒவ்வொரு கிணறுகளிலும் வந்து தண்ணீர் எடுக்க சொன்னார்கள். கடைசி கட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பதற்காக வருகிறார்கள், மயங்கி விடுகிறார்கள். மயக்கம் தெளிந்து தண்ணீர் தயார் செய்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். திரும்பவும் குளிக்க வருகிறார்கள், மயங்கி விடுகிறார்கள். இப்படி ஒரு கட்டம் நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்த போது அந்த தண்ணீரை திருப்பி ஊற்றிய போது அவர்களுக்கு மயக்கம் தெளிந்தது. பெருமக்கள் இதை சொல்கிறார்கள், அவர்களுக்கு 7 கிணறுகளில் சிகர் வைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அது தெரியும். அது எப்படி எடுக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டிய போது அந்த கிணறுகளில் வந்து தண்ணீரை எடுக்க வைத்து அதிலிருந்து சில பொருட்களை அகற்றி அதில் குளித்தார்கள் என்பதை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அப்படியானால் அந்த கெட்ட எண்ணங்களில் ஒன்று இந்த சூனியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட பார்வை இருக்கிறதே, அதை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேளுங்கள். அப்படி ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், இறைவா பொறாமைக்காரர்களுடைய பார்வை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று நீங்கள் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருங்கள். எல்லாவற்றையும் விட சிறப்பானது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்குவதற்கு செல்வதற்கு முன்னால் முஅவ்விதத்தைன் என்ற அந்த குல்அஊது பிரப்பில் ஃபலக், குல்அஊது பிரப்பின் நாஸ், இந்த இரண்டையும் உங்களுடைய கைகளில் ஊதி நீங்கள் தேய்த்துக் கொள்ளுங்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலம் என் கையிலே ஊதி அவர்கள் தேய்க்க சொல்வார்கள். நான் அவர்கள் ஓத என் கையில் ஊதுவார்கள். சில சமயத்தில் நான் என்னுடைய கைகளில் ஊதிக்கொண்டு பெருமானுடைய மேனியில் நான் தேய்ப்பேன் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைகளுடைய விஷயம். நம்ம இந்த பிள்ளைகளை வெளியில கூட்டு போறது, வீடுகளில் வைத்திருக்கின்ற பொழுது சிலர் வந்து பார்ப்பது, அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளுடைய கல்விகளில் இது போன்ற நிலைகளில் சிலர் ஒரு போராமைப்படுவது உண்டு. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் ஒரு விஷயங்களில் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது அல்லது சற்று எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலை இருக்கிறது. இப்ப இன்னொரு பிள்ளையை ஒப்பிட்டு காட்டி அவர்களுடைய விஷயங்களில் நாம் பேசுவது, இன்னும் சொல்லுவோமையானால் அவனுடைய இருவரும் ஒன்னா சேர்ந்த ஆட்கள் தான், அவனுடைய நிலைமை பாரு, எப்படி போயிட்டான் பாரு, எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டான், என்னெல்லாம் அது பண்ணிட்டான், எவ்வளவு பெரிய படிப்பு, எவ்வளவு பெரிய சம்பாத்தியம், இந்த மாதிரி இருக்கிறான். இந்த வார்த்தை கூட அந்த பிள்ளையை பாதிக்கிறது. நாம் சொல்லும் இந்த வார்த்தை கூட அந்த பிள்ளையை பாதிக்கிறது. இறைவா அதே போன்று எனக்கு தா என்று நீங்கள் கேளுங்கள். அவனுக்கு இல்லாம ஆக்கி அதுல இருந்து எனக்கு தான் கேட்க கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு கை குழந்தை அல்லது உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறது, நீங்கள் வெளியிலே அந்த குழந்தையை அழைத்து செல்கின்ற பொழுது தவக்கல் தலல்லாஹ் ஃபி அமானில்லாஹ் இது போன்ற துஆக்களை ஓதி செல்வதோடு அந்த பிள்ளைகளுடைய உச்சந்தலையில் பெருமக்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள், அவருடைய பிள்ளையினுடைய உச்சந்தலையில் குல்அஊது பிரப்பில் ஃபலக், குல்அஊது பிரப்பின் நாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா இதையெல்லாம் ஓதி ஊதுங்கள். ஒரு இடத்துக்கு போனீர்கள், திரும்பி வந்து விடுகிறீர்கள் வீட்டுக்குள்ளாக, அல்லது வீட்டில் வைத்திருந்தோ பல மக்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள், அந்த பல மக்கள் பல எத்தனையோ குறைகள் உள்ளவர்கள் வந்திருப்பார்கள். இது போன்று நமக்கு ஒன்று கிடைத்திருந்தால் சந்தோஷமாக இருக்குமே, இது போன்ற அழகான ஒரு குழந்தை நமக்கு கிடைத்திருந்தால் சந்தோஷமாக இருக்குமே, இது போன்ற நல்ல படிப்பை உள்ளதாக நமக்கு அமைந்திருந்தால் நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு ஏக்கம் வெளிப்பட்டு இருக்கும். அந்த சமயத்தில் எல்லாம் நீங்கள் பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு லா யதுர்ரு மஸ்மிஹி எந்த விதமான தீங்குகளும் எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் ஆக்கிவிடு என்ற அந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். அதே போன்று பெருமக்கள் குர்ஆனிலே சூரத்து வயகாதுல்லதீன கஃபரு லியஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம், சூரத்து கலம் தபாரக் என்ற அந்த
ஜுசுவினுடைய இரண்டாவது சூறாவிலே சூரத்து கலமுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்வான் வயுகாதுல்லதீன கஃபரு லியுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமிஉ திக்ர இன்னஹு லமஜ்னூன். அந்த ஆயத்தை முழுமையாக ஓதி அதற்கு அடுத்தாப்புல வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் இந்த ஆயத்தை ஓதி குழந்தைகளின் மீது நீங்கள் ஊதுங்கள். அதுபோன்று ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபி லிஹலத்தஷிதாய் அந்த சூறாக்களை ஓதி ஊதுங்கள். இப்படி எல்லாம் செய்தால் இந்த என்னன்னு சொன்னா இந்த கெட்ட பார்வை ஒரு ஏக்கம் இது சில பிள்ளைகளை உடனடியாக பாதித்துவிடும். அதன் மூலமாக சுகவீனம் ஏற்படுவது, கஷ்டங்கள் ஏற்படுவது, இது போன்ற சிரமங்கள் ஏற்படுவது, இடையூறுகள் ஏற்படுவது எல்லாம் நடைமுறையில் உள்ளது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போராமைப்படும் குணத்திலிருந்து நீங்கள் நீங்கி விடுங்கள். உங்களுக்கு எது வேண்டுமோ அல்லாஹ்விடத்தில் அதை கேளுங்கள். அவருக்கு இருப்பதை போன்று எனக்குத்தா அல்லது அவரிடத்தில் இருந்து எனக்குத்தா, அவருக்கு அதை இல்லாமல் ஆக்கிவிடு என்றெல்லாம் நீங்கள் பொசுப்பி விடாதீர்கள், நீங்கள் புரிந்து தள்ளி விடாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வின் குர்ஆனும் திருமறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக மிக ஆழமாக உங்களை எச்சரிக்கிறேன், ஈயாக்கும் இந்த உம்மத்தை நான் எச்சரிக்கிறேன், அல் ஹஸத போராமை என்ற அந்த குணத்தை விட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அதில் நீங்கள் நுழைந்து விடாதீர்கள், அந்த போராமையான குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள். உங்களுக்குள்ளால் இருந்தாலும் கூட வார்த்தைகளாலோ நடத்தைகளாலோ நீங்கள் அதை வெளியிலே காட்டி விடாதீர்கள். அதன் மூலமாக பாதிக்கப்படுவது நீங்கள் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அருமையான தாய்மார்களே, பெருமக்களே, இது போன்ற ஒரு குணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய ஒவ்வொரு துஆக்களிலும் போராமையுடைய பார்வை விட்டு, போராமையுடைய குணத்தை விட்டு இறைவா எங்களை, எங்களுடைய பிள்ளைகளை எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக என்ற பிரார்த்தனை நாம் அனுதினமும் செய்து கொண்டிருப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற சோதனைகளை விட்டு நம்மையும் நம்முடைய பெற்றோர்களை பிள்ளைகளை பாதுகாப்பானாக. யாருடைய வளர்ச்சியிலும் நாம் போராமை கண்டு விடாமல், யாருடைய வளர்ச்சியிலும் நாம் போராமைப்பட்டு விடாமல் அல்லாஹ் அந்த நிறைவான வளர்ச்சியை நமக்கு தருவானாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவானாக, நம்முடைய செல்வங்களுக்கு தருவானாக. அல்லாஹ்வினுடைய குர்ஆனின் ஆயாத்துக்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த துஆக்களை கொண்டு ஓதும் காலமெல்லாம் அந்த பார்வைகளை விட்டும் அந்த கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உயர்ந்த ஒரு நல்ல பொறுமையான குணத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களில் இருக்கக்கூடிய நாம் நாளை பொறாமைக்காக ஏதாவது ஒரு காரணங்களை வைத்து ஆகிவிட்டோம் என்று இல்லாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸின் பொருட்டால் இறையில்லமாம் திரு காபாவை திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ரவுலாவை திரும்பவும் ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக என பிரார்த்தித்து அமைகிறேன். வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து இந்த திருவாடுதுறை அப்துல் மஜீத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இறைவனடி சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய மாஃபிரத் வாழ்வுக்காகவும் நல்ல வாழ்வு அவருடைய இறைவனடி சேர்ந்த அவருடைய எல்லா விதமான பாவங்கள் மன்னிப்பதற்காகவும் இந்த மஜ்லிஸில் நாம் ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين حمدا كثيرا وملكا مزيدا وفنا يا الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى جملنا بالعافيه وارزقنا الجنه ولقاك يا رب العالمين. اللهم دبر حياتنا وحياه دارنا وحياه اولادنا في الاعمال الصالحات. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح